அனைவருக்கும் வணக்கங்க. வருடம் தோறும் நம்ம வந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக 10th +2 ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு லேஅவுட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்த லேஅவுட்டோடைய பத்திரத்தை இன்றைக்கி வந்து அவங்களுக்கு உரிமையாளர்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பழங்குடியின மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்காக நோட்டு புக்கு, இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் இந்த வருஷம் கொடுக்குறோம். எங்கள் மூதாதையர்கள் வந்து இந்த சின்னாம்பதி புதுப்பதி 2 இடம் வந்து பழங்குடியினருக்கு குடியிருப்புக்கு கொடுத்தாங்க. பழங்குடியினர் வந்து எங்கள் மூதாதையர் காலத்துலேருந்து எங்ககிட்ட டிரைவராக இருந்தார். அவங்களுக்கு கல்யாண உதவித்தொகை இன்றைக்கி கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி ஏழை எளியோர், இந்த உடல்நலம் குன்றியவங்களுக்கெல்லாம் நிறைய லேஅவுட் கொடுத்துருக்குறோம். துப்புரவு தொழிலாளர்கள் கோயம்புத்தூரில் ஒரு 25-30 பேருக்கு லேஅவுட் கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷம் அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு இதே மாதிரியான ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்க குறிப்பிட்ட சமுதாயங்கள் வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்ங்க. அதே மாதிரி நிறையா உடல்நிலை சரியில்லாதவங்க, இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, அனாதை குழந்தைகளுக்கும் நம்ம லேஅவுட் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாமே வந்து இப்போ நம்ம லேஅவுட்டில் வீடு கட்டி இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து கௌரவ மடாலயத்தில் ஒரு சாமி அவங்க அதிக மதிப்பெண் எடுத்து ஒரு வீடு கொடுத்துருக்குறோம். நாங்கள் நிறைய திருக்கோயில்களில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஏன் வச்சோம்னு சொன்னோம்னா இருக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கையான இருக்குதுங்கிறது தெரியணும். தேங்க்யூங்க. கல்வி உதவி இது வரைக்கும் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம்? கல்வி ஒரு 75 பேருக்கு நம்ம வந்து நம்ம கொடுக்க 3 சென்ட் அரௌண்ட் ஒரு 5 lakhs இருக்குங்க. அதில் என்னன்னாங்க, நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் அவங்கள ஏற்றுக்க சொல்லுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். என்ன காரணம்னா அப்போ தான் அதோட ஒர்த்து என்னன்னு தெரியும். ஒரு 20,000 25,000 ரூபா வரும். அது அவங்கள எடுக்க அவங்க நான் விவசாயிங்க. முதல்ல ஆதி காலத்துலேருந்து விவசாயி, 30 வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். அப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, உங்களால் முடிஞ்சது இது பண்ணலாமல்லன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஒரு 5-10 லேஅவுட் சும்மா இருக்கும் இல்லைங்களா, விற்காதது இருக்கும். அப்போ அந்த ஊர் ஏழைகளுக்கு கொடுத்தோம். அப்புறம் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தோம். அப்புறம் இயலாமை இருக்கிறவங்க வந்து விடோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சரியான உண்மையான தகவலாக இருந்துன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க.